இப்படி ஒரு காட்சியை சில ஊர்களில் மட்டும்தான் பார்க்க முடியும். இப்போ நம்ம தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டம் வேட்டமங்கலம் கிராமத்தில் இருக்கோம். இங்கே உள்ள ஐயப்பன் கோயிலில் பார்த்தீங்கன்னா 3000 ஆயிரக்கணக்கான மக்கள், கிராம மக்கள் கோயில் வாசலில் உட்காந்து நைட்டு 10 மணிக்கு அன்னதானம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதாவது கல்யாண வீட்டில் போடுற மாரி நல்ல ஒரு விருந்து, சைவ விருந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், ரோட்டில் உட்காந்து பெண்கள் ஆண்கள் சொல்லிட்டு எல்லாருமே உணவு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒரு விருந்துனே சொல்லலாம். இங்கே பாருங்கள், அன்னதானம் இல்லை விருந்து. பாருங்க எல்லா அண்ணா வணக்கண்ணே. இப்போ எத்தனை பேருக்கு அன்னதானம் நடந்துட்டு இருக்கு? பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேருக்கு மேலே சாப்பாடு நடந்துட்டு இருக்கு. 1000 பேருக்கு மேலே. என்னென்ன சாப்பாடுனா எத்தனை நாளைக்குண்ணே? இதை பார்த்தீங்கன்னா 3 நாளாக நடந்துட்டு இருந்துருங்க. சரிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முந்தா நேற்று நைட்டு, இப்போ நேற்று மத்தியானம் பார்த்தீங்கன்னா சாதம் மீல்ஸ் எல்லாரும் போட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் டிஃபன். இப்போ இதில் டிஃபனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புளியோதரை இருக்குது, பொங்கல் இருக்குது, இட்லி இருக்குது, வடை இருக்குது, கேசரி இருக்குது. இது அன்னதானம் போல இல்லாமல் விருந்து போல நடக்கும். விருந்து போல், ஊருக்கே ஒரு விருந்து போல் ஐயப்ப பக்கத்தெல்லாம் செஞ்சுட்டு. இது இந்த கோயிலோட எத்தனாவது வருஷம் விழா? இது பார்த்தீங்கன்னா இது 60வது வருஷம். ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. அப்படியே பாருங்கள், இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் ஃபுல்லாகவே மக்கள் தான் உட்காந்துருக்காங்க. எப்படி இருக்கு விருந்தெல்லாம்? ஏன் ஐயப்பன் கோயில் விருந்தெல்லாம் நாங்கள் இன்னைக்கு 3 நாளாக நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கோங்க. 60 வருஷமாவே நடக்குது. ஐயப்பன் கோயிலுங்கிறது இங்கே ஒரே ஒரு கோயில் தான் சாமி இருக்கு. இந்த கோயிலில் குறைஞ்சது 150 பேர் மாலை போடுவோம் சார். வருஷம் இது என்ன ஸ்பெஷல்னு தெரியல. எல்லாம் ஐயப்பன் வந்து குடி கொண்டுட்டாரு, எல்லார் மனசுலையும் ஐயப்பன் குடி கொண்டுட்டாரு. அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு பலன்கள் உண்டுங்க. நாங்கள் ஒரு அந்த படியேறி வந்துட்டோம்னா எங்களுக்கு ஒரு பலன் உண்டு.